அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பனா ஜித்னா இல்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரத்துல் பக்கராவுடைய 40வது ஆயத். இதற்கு முன்னாடி இருந்த வசனங்களில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதே போல் அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவங்களாக இருக்கக்கூடாது, இறை நிராகரிப்பாளர் முனாஃபிகின் இவங்களுக்கெல்லாம் தோல்வி தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை மட்டும்தான் வணங்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இனி வரக்கூடிய ஆயத்துகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனி இஸ்ராயேல் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா பனி இஸ்ராயில் அப்படின்னு கூப்பிடுறான். யா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயில் யாரு, எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தனித்துவமாக கூப்பிடுறான் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு நேர்வழியை நான் அனுப்புவேன், தூதர்களை அனுப்புவேன், புக்ஸ் கிதாபுகளை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நிறைய தூதர்கள் வராங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் காலப்போக்கில் மனிதர்களெல்லாம் அந்த நேர்வழியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய தூதர்களை அனுப்பி அவங்கள சரி செய்ய விரும்புகிறான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், ஃபைனலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இவங்களுக்கு நமக்கு எல்லாத்திற்கும் தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். யாக்கூப் யாருடைய மகன்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு தான் இஸ்ராயில் அப்படின்னு. இஸ்ராயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவின் அடியார் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பட்டம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்ச ஒரு பட்டம். அவங்களுக்கு 12 மகன்கள், அதில் ஒருத்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பனி இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மகன்கள். இந்த மகன் பனி அப்படிங்கிறது ஆண் பெண் மக்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. அந்த இதில் வர்றது தொடர்ச்சியாக வரவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் 4000த்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் உலமாக்கள் சொல்கிறாங்க. அவங்களில் பனி இஸ்ராயிலில் நமக்கு கிடைத்த கடைசி இறுதி தூதர் யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌரா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ஜீல், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் அப்படின்னு கிதாபுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அவங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை பனி இஸ்ராயலர்களுக்கு கொடுத்துருக்கான். அப்போ இந்த மக்கள், இந்த பனி இஸ்ராயலர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கோம். ஈவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரத்துக்கு முன்னாடி ஃபிரௌனுடைய பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளானாங்க இந்த பனி இஸ்ராயலர்கள். அப்போ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்புனது யார் அனுப்புனா? மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி அவங்கள காப்பாற்றுறான். ஈவன் அந்த கடலை கூட பிளக்க வைக்கிறான். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஒரு டெசர்ட்டில் இருக்கும்போது மண் சல்வா அப்படி ஆகிய ஒரு சிறப்பான உணவையும் அவங்களுக்கு கொடுக்குறான். எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கான், அவங்கள எடுத்திருக்கான் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு என்னன்னா, அல்லாஹ்வுடைய அந்த மெசேஜை எல்லா மக்களுக்கும் பரப்பணும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தது. ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அந்த ரிலீஜன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப கர்வம் கொண்டவங்களாக இருந்தாங்க, பிறரை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக இல்லை. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பி தூதரை அனுப்பும்போது அவங்கள எதற்காக அனுப்பணும் அப்படின்னா, இந்த மக்கள் மாறிட மாட்டாங்களா, அவங்கள கைட் பண்ணி வந்துட மாட்டாங்களான்னு அனுப்புகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தூதர்களை
அனுப்பும்போது தூதர்களை கொலை செய்கிறாங்க. அப்போ கடைசியாக வந்த மெசஞ்சர் தான், தூதர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈவன் அந்த பனி இஸ்ராயலர்கள் என்ன பண்ணாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்க கிட்ட இருந்து அந்த பொறுப்பை எடுத்து பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் 1000 வருடங்களுக்கு பிறகு ஒரு இறுதி தூதராக யாரா உருவாக்குறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த பொறுப்பு போகுது. அப்போது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஜூஸ் யஹூதுனா யார், நசாரா கிறிஸ்டியன்னா யார். நமக்கு இப்போ எல்லாம் தெரியும் யஹூத் அப்படிங்கிறவங்க பனி இஸ்ராயலர் அந்த சந்ததியிலேருந்து வந்தவங்க. இந்த கிறிஸ்டியன் நசாரா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றினவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாவை தான் நம்ம பின்பற்றணும் வழிபடணும் அப்படிங்கிற அந்த மெசேஜை வெறும் பனி இஸ்ராயலர்களுக்கு மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ண, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவர்களா, எல்லாத்துக்கும் நினைவூட்டக்கூடியவர்களா மாறுறாங்க. இங்கே தான் இந்த ஒரு பிளவு ஏற்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்புகிறான். அப்போது இங்கே 3 வேத்தை பார்த்துருக்கோம். அஹ்லுல் கிதாப் யஹூதுகள், நசாராக்கள், உம்மியன்கள். அரபு மக்களை என்ன சொல்லுவாங்க, உம்மியன்கள். அவங்களுக்கு கிடைத்த புக்கு, அந்த கிதாபோடைய பேர் என்ன, தௌரா. யாருக்கு கிடைச்சது, யஹூதுகளுக்கு கிடைச்சது. நசாராக்களுக்கு என்ன கிடைச்சது, இஞ்சில் கிடைச்சது. அரபியர்களுக்கு என்ன கிடைச்சது, குரான் கிடைச்சது. இதுதான் இதனுடைய விரிவான விளக்கமாக அமையுது. யா பனி சந்ததிகளே இஸ்ராயீலின் உஸ்குரு நினைவு கூறுங்கள் நியமத்திய என் அருளை அல்லத்தி எது அம்து அருள் புரிந்தேன் அலைக்கும் உங்கள் மீது வ அவுஃபு இன்னும் நிறைவேற்றுங்கள் பி ஆஹ்தி என் வாக்கை ஊஃபி நிறைவேற்றுவேன் பி ஆஹ்திக்கும் உங்கள் வாக்கை வையாய ஃபர்ஹபூன் பயப்படுங்கள் என்னை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் யாபனி இஸ்ராயலின் சந்ததிகளே நினைவு கூறுங்கள் என்னுடைய அருளை, நான் உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிளஸ்ஸிங் கிடைச்சிது அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். எதற்காக சொல்கிறான் அப்படின்னா அவங்களுடைய தவறை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு சொல்கிறான். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு தாய் இருக்காங்க, தன்னுடைய மகன் படிச்சுட்டு இருக்கான், ஆனால் மார்க் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது அவனை எச்சரிக்கை செய்வதற்காக என்ன சொல்லுவாங்க, உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன், நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், இருந்தும் நீ படிக்காமல் இருக்க அப்படின்னா நீ சரி வராது அப்படின்னு சொல்லும்போது இது அந்த குழந்தைய எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க. அவங்கள அந்த குழந்தைய சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ராயலர்களை நோக்கி என்ன சொல்கிறான், நீங்கள் நினைத்து பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த அருளை நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு பிரச்சனை ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், அவனை வணங்குறதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா பனி இஸ்ராயில் நீங்கள் என்னுடைய அருளை எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் இது வெறும் யா பனி இஸ்ராயில் அப்படின்னா வெறும் ஜூஸ்க்கு மட்டும் ஏன் சொல்கிறான், யஹூதுகளுக்கு மட்டும் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது மதீனால இருந்த இது யாரெல்லாம் அப்படின்னா வெறும் யஹூதுகள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. 3 குலத்தாராக இருந்திருக்காங்க. ஒன்று பனு நதீர், இன்னொன்று பனு கைனுகா, பனு குரைதா. இவங்க எல்லாம் ஏன் மதீனால இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஃபைனலாக வரக்கூடிய தூதர் மதீனாக்கு தான் வருவாங்க. அவங்க அந்த இறுதி தூதருக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த 3 குலத்தாரும் அங்கே இருக்காங்க. அப்போ இங்கே பனி இஸ்ராயில் அப்படிங்கிறது உஸ்கூர் ஜக்கர் ஜிக்கர் அப்படின்னா என்ன, உங்களுடைய நாவால் மென்ஷன் பண்ணுங்க, நினச்சி பாருங்க. ஏன்னா அதை சிலது மறந்துருக்கும், அதை நினைவில் கொண்டு வாங்க. பிளஸ்ஸிங் ஒவ்வொரு அருளையும் நான் என்னெல்லாம் உங்களுக்கு அருள் புரிந்தனோ அதையெல்லாம் நினைவில் கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அதில் என்னென்ன அருள் அவங்களுக்கு கிடைச்சது, உலக வாழ்வின் அருட்கொடை கிடைச்சிது.
கிடச்சிது, ஆன்மீக அருட்கொடை கிடச்சிது, சிறப்பான அருட்கொடைகள் கிடச்சிது. உலக வாழ்வின் அருட்கொடைகள் என்னென்ன அப்படின்னா செல்வம் கிடச்சிது, அவங்களுக்கு நல்ல என்ன கிடச்சிதுன்னா ராஜாங்கம், அரசாட்சி கிடச்சிது. நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்க்கலான்னா சுலைமான் அலைவசலம் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முல்க், அந்த கிங்டம் கிடச்சிது. அவங்க நபியாக இருந்தாங்க. நிறைய உலக வாழ்க்கையின் அத்தனை செல்வங்களும் அவங்களுக்கு கிடைச்சது. தாவூத் அலைவசலமுக்கும் அதே மாதிரி தான். இதே ஆன்மீக அருட்கொடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய தூதர்கள் அங்கே தான் வந்தாங்க, பனி இஸ்ராயலர்கள்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்களுக்கு கிதாப் கிடைச்சிது, அதே போல் ஈமான் கிடைச்சிது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் அந்த கல்வி ஞானத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதே ஸ்பெஷல் மூணாவது என்னது சிறப்பான அருட்கொடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அருட்கொடை என்னன்னா அவங்களுக்கு மட்டும் சிறப்பாக பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக அமைஞ்சுது. ஃபிரௌன் என்ன பண்ணுனா அவங்கள எல்லாம் பயங்கரமாக ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி அவங்கள பாதுகாத்தான். அவங்க எல்லாரும் பசியோடு அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது மண் சல்வா அப்படின்னு சொர்க்கத்து உணவுகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது வேற யாருக்காவது கொடுத்துருக்காங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லை, ஸ்பெஷலாக பனி இஸ்ராயலர்களுக்கு மட்டும் கொடுத்தது. ஏன் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படின்னா நீங்கள் நன்றி செலுத்துறதுக்காக தான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். பனி இஸ்ராயல மக்களுக்கு ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை நினைவுபடுத்துகிறான் அப்படின்னா அவங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை தான் சூரத்துல் மாய்தால 5வது அத்தியாயத்தில் 20வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைவுபடுத்துகிறான். மூசா தன் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதற்கு நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா சூரத்துல் மாய்தால 12வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ராயலின் சந்ததியினர்கிட்ட என்ன உறுதிமொழி வாங்கியிருக்கான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்க, நம்மளுடைய தூதரை நம்பி இருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இந்த 5 வேலைகளை கண்டிப்பாக நம்மளும் செய்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவனப்பதியில் இடமும் நமக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சியாக அமையுது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் வேறு எவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக, நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, என்னை மட்டும் பயப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அர்ஹப் அப்படின்னா என்னென்னா எல்லா பயமும் நீ என்னைய மட்டுமே பயப்படுங்க. நீங்கள் எதுக்காக பயப்படணும்? ஒரு பயம் என்ன பண்ணும், ஒரு மனிதனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வைக்கும். அப்போது ஒரு அந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா என் மேலே உங்களுக்கு பயம் இருக்கணும். என்னை மட்டும் அஞ்சுங்க, வேறு யாரையும் நீங்கள் அஞ்ச தேவை கிடையாது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன லெசன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 3 கட்டளைகள் கொடுக்குறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்ம நினைத்து பார்க்கணும். எதனால் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம பிறப்பிலேயே ஒரு முஸ்லீமாக இருக்கோம், நம்ம முஸ்லீம் ஃபேமிலியிலேயே நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அல்லாஹ் அது ஒரு ஸ்பெஷலாக நமக்குன்னு ஆன ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடை மட்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையில் எத்தனையோ அருட்கொடைகளை நம்ம தினமும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் நம்ம வரோம். நம்மளுடைய ஹெல்த்தான உடம்பு, அதே போல் நல்ல உணவு, நல்ல கைகால் சுகத்தோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட அந்த ஒப்பந்தங்களை கண்டிப்பாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம உண்மையான ஒரு நம்பிக்கையாளர் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதே போல்
பிற மக்களை நம்ம பயப்படக்கூடாது, அல்லாவை மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அஞ்சணும் அப்படின்னா அல்லாவுடைய அந்த தண்டனைகள் மிக கொடுமையாக இருக்கும். இது வெறும் பனி இஸ்ராயலர்களுக்கு மட்டும் மெசேஜ் கிடையாது, நம்ம அனைவருக்கும் மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா.